நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. முதலில் காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்தான விவரங்கள். நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை 1 மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாமல் வெளுத்து வாங்கி வருவதால் பொதுமக்கள் குளிர்ச்சியாக உருவாகி மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு உருவாகி உள்ளதாகவும் இதையடுத்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர மாநில கடற்கரை ஒட்டியுள்ள நாளை மறுநாள் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்று காலை முதலே வானம் கருமேகத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் தற்போது மாலை நேரத்தில் வாலாஜாப்பேட்டை, முத்துக்கடை, ராணிப்பேட்டை, ஆற்காடு, விசி-மூட்டூர், ஆட்டோ நகர், மாந்தாங்கல், முத்துக்கடை, நவல்பூர், தேவதாமன், தகரகுப்பம், குடிமல்லூர், சிங்காடுமூட்டூர் மற்றும் சிங்காடு, சுங்கச்சாவடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது தற்போது இடைவிடாமல் 1 மணி நேரத்துக்கு மேலாக வெளுத்து வாங்கி வருவதால் இந்த மழையின் காரணமாக சாலை ஓரத்தில் இருந்த சிறு குறு வியாபாரிகள் தற்போது மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தற்போது பெய்த இந்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.